ஹாய் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டெஸ்க்டாப்ல ஸ்மால் சைஸ்ல இருக்கிற ஐகான்ஸை இந்த மாதிரி பெரிய சைஸ் ஐகானா எப்படி நம்ம கொண்டு வர்றது, இந்த மாதிரி அங்கேயும் இங்கேயும் இருக்கிற ஐகான்ஸை ஒரே கிளிக்ல எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, இந்த ஐகான்ஸ் மட்டும் இல்லாம இந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஃபாண்ட் சைஸை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். டெஸ்க்டாப்ல இந்த மாதிரி ஸ்மால் சைஸ் ஐகானை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். டெஸ்க்டாப்ல எம்டி ஏரியால மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வியூன்னு இருக்கா, அந்த வியூ கிட்ட மவுஸ் கர்சரை கொண்டு போங்க. கொண்டு போனோன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஐகான், மீடியம் ஐகான், ஸ்மால் ஐகான் இருக்கா. இப்போ உங்களுக்கு டெஸ்க்டாப்ல எந்த மாதிரி ஐகான் வந்து உங்களுக்கு ஷோ ஆகுமோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு லார்ஜ் ஐகான்ஸ் வேணும் டெஸ்க்டாப்ல அப்படின்னா இந்த இருக்கா லார்ஜ் ஐகான், இதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெஸ்க்டாப்ல இருக்கிற ஐகான்ஸ் எல்லாமே நமக்கு லார்ஜா வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லார்ஜ் கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்ல இருக்கிற ஐகான்ஸ் எல்லாமே நமக்கு பெருசாயிட்டு. சப்போஸ் உங்களுக்கு ஸ்மால் இல்லைனா மீடியம் ஐகான்ஸ் வேணும் அப்படின்னா அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டு அது மாதிரி வியூ போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லார்ஜ், மீடியம், ஸ்மால் இருக்கா. இப்போ நான் மீடியம் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஐகான்ஸ் எல்லாமே நமக்கு மீடியம் சைஸில் மாறிட்டு. டெஸ்க்டாப்ல இந்த மாதிரி அங்கேயும் இங்கேயும் இருக்கிற ஐகான்ஸை ஒரே கிளிக்ல எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். டெஸ்க்டாப்ல மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு ஷோ ஆகும். இதில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஷார்ட் பைண்ட் இருக்கா, இதுகிட்ட மவுஸ் கர்சரை கொண்டு போங்க. சைடில் நமக்கு ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 4 டைப்ஸாக நம்ம டெஸ்க்டாப் ஐகான்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நேமு, சைஸு, ஐட்டம், டேட், மாடிஃபைன்னு. இப்போ நான் நேம்னு கொடுக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த டெஸ்க்டாப்ல இருக்கிற ஐகான்ஸ் எல்லாமே நமக்கு நேம் வைஸாக நமக்கு அரேஞ்ச் ஆயிரும். உங்களுக்கு எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணணுமோ அதை வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைப்பில் உங்களுக்கு இந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிரும் நீட்டாக. இப்போ இந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற இந்த ஃபாண்ட் சைஸை, இந்த ஐகான்ஸில் இருக்கிற ஃபாண்ட் சைஸை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். டெஸ்க்டாப்பில் மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகுதா. இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே செட்டிங்ஸ்னு இருக்கா, அந்த டிஸ்பிளே செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் அண்ட் லே அவுட்டுன்னு இருக்கா. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் த சைஸ் ஆஃப் டெக்ஸ்ட், ஆப்ஸ் அண்ட் அதர் ஐட்டம்ஸ்ன்னு இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா 100% இருக்குது. இந்த டவுன் ஆரோ வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 125, 150, 175 இருக்கா. இப்போ நான் 125 கொடுங்க. கொடுத்தோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் இருக்கிற ஃபாண்ட் சைஸ் எல்லாமே நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட் மெனுவில் இருக்கிற ஃபாண்ட் சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அந்த மாதிரி இந்த ஐகான்ஸில் இருக்கிற ஃபாண்ட் சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.